தேசியமும் தைரியமும் இரு கண்களாக கொண்டு நமது இந்த நாட்டை நாம எவ்வாறு நேசிக்கின்றோமோ அதே போல விநாயகர் பெருமானை எவ்வாறு நேசிக்கின்றோமோ அதே போல நம்முடைய நாம் உதாரணமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய தலைப்பு எப்படி எண்ணியப்படுகிறது? ஏமாற்றி இந்துக்களை ஒரு பக்கம் மதமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் அரசாங்கம் இந்துக்களை நடுவடைக்கிறது. குடும்ப கட்சி நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு எச்சரிக்கையோடும் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வழியாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவது, ஒரு 4 மாதத்துக்கு முன்னால நம்ம தமிழக அரசாங்கம் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க. அந்த கடிதம் என்ன தெரியுமா? அந்த கடிதம் மத வழிபாட்டு தலம் கட்டுவதற்கு யார் விண்ணப்பித்தாலும் 30 நாளைக்குள்ளால மாவட்ட ஆட்சித்தலைவர் அது ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதம் அனுப்பினாங்க. அந்த கடிதம் அனுப்புவதற்கு காரணம் யாருன்னு சொன்னா, இந்த காலம் பட்டிமன்றத்தில் ஒரு ஆளை கூடுறது தெரியுமா? 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து கூடுறது தெரியுமா? என்கின்ற இந்து விரோதி லியோனி, நம்முடைய சபாநாயகர் அப்பா என்கின்ற இந்து விரோதி, நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ராஜேஷ்குமார் என்கின்ற எம்எல்ஏ, இப்படிப்பட்ட பேரோரான் போல சொல்லக்கூடிய இப்படி ஒரு கூட்டம் சேர்ந்து தமிழ்நாடு